ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் போஸ்ட் ப்ரெக்னன்சி டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது கர்ப்ப காலம் முடிந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பிறந்த நியூபார்ன் குழந்தைய எப்படி தூக்கி பாலாட்டணும், என்னென்ன பராமரிப்பு விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ளணும். ஒருவேளை புதிதாக முதல் தடவையாக தாயாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கும். ஸோ ஒருவேளை பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாங்க. பெரியவங்க கூட இல்லாத பட்சத்தில் பிறந்த குழந்தையை எப்படி தூக்கி பாலூட்டணும், எப்படி பராமரிப்பு செய்யணுன்ற விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குழந்தைக்கு பெற்றோராக இருப்பது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லைங்க. பெண்கள் கர்ப்பம் தரித்து 10 மாதம் அதை பேணி பாதுகாத்து பிரசவ வலியை கடந்து நிறைய போராட்டத்துக்கு பிறகு குழந்தைய பெற்றெடுப்போம். அதோட மட்டும் பொறுப்பு முடிஞ்சிருச்சான்னு பார்த்தா இல்லைங்க. அதுக்கு பிறகு தான் பொறுப்பே ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். முதல் குழந்தை அப்படின்றதுனால எப்பயுமே அம்மா வீட்டில் தான் பிரசவம் இருக்கும். அதனால் அந்த பெண்ணின் தாயே குழந்தைய பார்த்துப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம். இருந்தாலும் உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் பயங்களை உங்கள் மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்க. கூடவே நம்ம சேனலில் ஏகப்பட்ட போஸ்ட் ப்ரெக்னன்சி டிப்ஸு, பேபி கேர் டிப்ஸ் இருக்குங்க. அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். சரி வாங்க, முதல் டிப் பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலை எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். குழந்தை பிறந்த 1 மணி நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுப்பாங்க. நாமளும் கொடுக்கணும். 22% பிரசவத்துக்கு பிறகு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தையோட மரணத்தை தடுக்க முடியுதுங்க. முதலாக கொடுக்கும் அந்த பாலில் சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குங்க. குழந்தைகளை தொற்றுகளிலிருந்து பாதுகாக்க, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க இந்த தாய்ப்பால் உதவும். இதை சீம்பாலுன்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி குழந்தை பிறந்த உடனேயே நம்மளுடைய செவிலியர்களே உங்களுக்கு தாய்ப்பாலை ஊட்டி குழந்தைக்கு கொடுப்பாங்க. ஸோ அவங்களே ஒரு 1/2 hour ஃபீட் பண்ணுவாங்க. சரிங்களா? நம்மளால் ஃபீட் பண்ண முடியாது, அவங்க தான் அதை பார்த்துப்பாங்க. இப்படி தாய்ப்பால் குடிக்கக்கூடிய குழந்தைகள் தாய்ப்பால் குடிக்காத குழந்தைகளை விட நன்றாக வளருவாங்க. மூளை வளர்ச்சி ரொம்ப அபாரமாக இருக்கும். நிமோனியா, குடல் சார்ந்த நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுங்க. முதல் 6 மாதத்துக்கு தாய்ப்பால் மட்டும் தாங்க குழந்தைக்கு கொடுக்கணும். 2 வயது வரை நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு ஏற்படக்கூடிய தொற்று நோய்கள், குறிப்பாக காதுகளில் தொற்று நோய் அதிகமாக வரும். இந்த வாய்ப்பு 43% குறையுதுங்க. அடுத்து ஒரு நாளைக்கு ஒரு குழந்தைக்கு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை தாய்ப்பால் கொடுக்கணும். குழந்தை 20 மணி நேரத்துலேருந்து 22 மணி நேரம் வரைக்கும் ஒரு நாளைக்கு தூங்கிட்டு தாங்க இருப்பாங்க. குறிப்பாக பிறந்த குழந்தையாக இருந்தால் அவங்க தூங்கினாலும் நீங்கள் அவங்கள எழுப்பி, அதாவது பாலை கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. 2 hours ஆகிடுச்சா இல்லை 3 hours ஆகிடுச்சா குழந்தைய தூக்கி நீங்கள் மட்டும் தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்கணும். அவங்க குடிக்கலனாலும் அவங்களோட கால் பகுதி லேசாக தடவி விட்டு, காதுகளுக்கு பின்னால் லேசாக மடல்களை தடவி விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு கூசும். அதனால் கண் திறப்பாங்க. அப்போ பாலை குடிப்பாங்க. ஸோ இதை மறக்காமல் பண்ணணும். அப்போ தான் குழந்தை வெயிட் கெயின் ஆவாங்க. ஒரு நாளைக்கு 8லேருந்து 12 தடவை குழந்தைக்கு பால் கொடுக்கணுங்க. மொத்தமாக 24 hours, 2 hours ஒன்ஸ்னால் குறைந்தது 8லேருந்து 12 தடவை நீங்கள் குழந்தைக்கு பால் கொடுக்கணும். அடுத்த சந்தேகம் பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு ஒவ்வொரு மார்பு பகுதியிலையும் எவ்வளோ மணி நேரம் நீங்கள் பால் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணுங்க. ஒரு மார்பகத்தில் குழந்தை எவ்வளோ நேரம் குடிக்குதோ அவ்வளோ நேரம் நீங்கள் பொறுத்திருக்கலாங்க. குறைந்தது 15லேருந்து 20 நிமிடங்கள் வரை ஒரு பகுதியிலே நீங்கள் கொடுக்கலாம். அதை அவங்க குடிச்சிட்டாங்க அப்படின்னா தூங்கிடுவாங்க. அப்படி இல்லைனாலும் அடுத்த பகுதியில் நீங்கள் திருப்பி கொடுக்கலாம். இங்கே ஒரு 5 நிமிஷம், இந்த பக்கம் 5 நிமிஷம் கொடுத்தீங்க அப்படின்னா தாய்ப்பால் முதல்ல தண்ணி பாலாக சுரக்குங்க. அதுக்கப்புறமா கெட்டியான திக்கான சத்து மிகுந்த பாலாக சுரக்கும். நீங்கள் 5 நிமிஷம் கொடுக்குறப்ப அவங்க வெறும் தண்ணீரை குடிப்பாங்க. அடுத்த பக்கம் நீங்கள் திருப்பி கொடுத்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கிற வெறும் தண்ணீரை தான் குடிப்பாங்க. சத்தான தாய்ப்பால் உள்ளே போகாது. அப்போ 1/2 மணி நேரத்தில் திரும்ப அழுவாங்க. ஸோ உங்கள் குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, எழுந்து அழுகுது, தூங்க மாட்டேங்குது, பால் குடிக்க மாட்டேங்குதுன்னா அதுக்கு ரீசன் நீங்கள் சத்தான தாய்ப்பாலை கொடுக்கலன்னு அர்த்தம். ஸோ குறைந்தது 10 நிமிடமாவது ஒரு பக்கத்தில் தாய்ப்பால் கொடுக்கணுங்க. இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தை நல்லா புஸ்னு குழுகுலுன்னு இருப்பாங்க. அடுத்து ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு எத்தனை முறை சிறுநீர் கழிக்கும், எத்தனை முறை மலம் போகுன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. பிறந்த குழந்தையாக இருந்தால் ஒரு நாளைக்கு 6லேருந்து 8 முறை சிறுநீர் கழிக்குங்க. 2லேருந்து 3 முறை மலம் கழிக்கும். சில நாள் குழந்தைங்க மலம் கழிக்காது. அதுவும் ஒரு மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா குழந்தை மலம் கழிக்கிறதுல தள்ளி போகலாம். ஆனாலும் நீங்கள் தொடர்ந்து தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுக்க அவங்க தாய்ப்பால் குடிச்சு வயிறு ஃபுல்லாக அவங்களுடைய மலம் வெளியே வந்துருங்க. பயப்பட வேண்டாம். அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், குழந்தையோட மலத்தின் நிறம் என்ன இருக்குன்னு பார்க்கணுங்க. முதல் நாள் 2 நாளில் பார்த்தீங்கன்னா மலத்தோட நிறம் கருப்பாக தாங்க இருக்கும். கருப்பில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறி மஞ்சள் நிறமாக மாறுங்க. அப்போ தான் குழந்தைக்கு போதுமான அளவு பால் கிடைக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எடை பரிசோதனைங்க. நீங்கள் தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. 2 வாரங்களுக்கு ஒரு முறை 150லேருந்து 200 கிராம் வரை குழந்தையோட எடை அதிகரிக்குமுங்க. அப்படி அதிகரித்தாலே உங்களோட பால் போதுமானதாக இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். குழந்தை வெயிட் போட ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டாம். பிறந்த குழந்தை பார்த்தீங்கன்னா 1 வாரத்துக்குள்ளே
குறைந்தது 200லேருந்து 250 கிராம் குறைவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை 3 கிலோ இருக்காங்க அப்படின்னா, ஒரு வாரம் கழித்து 200லேருந்து 250 கிராம் வரைக்கும் குறைவாங்கங்க. அதுக்கப்புறமா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக 150லேருந்து 200 கிராம் வெயிட் போட ஆரம்பிப்பாங்க. அடுத்த தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை பிறந்த உடனேயே ட்ராப்ஸ் கொடுப்பாங்கங்க. குறிப்பாக விட்டமின் டி, மல்டிவிட்டமின்ஸ்லாம் கொடுப்பாங்க. கண்டிப்பாக அதை வாங்கி நீங்கள் குழந்தைக்கு போடணுங்க. காலையில் எழுந்ததுமே குழந்தைய அந்த 7 மணிக்குள்ளே வரும் தெரியுமா, ஒரு சூரிய கதிர், செங்கதிர், அதில் காட்டணும். அதில் வந்து நம்மளுக்கு விட்டமின் டி கிடைக்குங்க. ரொம்ப அதிக வெயில் வந்ததுக்கப்புறம் காட்டாதீங்க, குழந்தையோட ஸ்கின் வந்து கருத்து போயிடும். ஸோ விட்டமின் டி வெயிலில் காட்டிட்டு அதுக்கப்புறம் விட்டமின் டி ட்ராப்பை போட்டுடுங்க. ஏதாவது மல்டிவிட்டமின் கொடுத்தாங்கன்னா அதையும் போட்டுருங்க. கண்டிப்பாக இது ரெண்டுத்தையும் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கொடுக்கணும். உங்கள் மருத்துவர் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. அடுத்த டிப் பார்த்தீங்க அப்படின்னா, வேலைக்கு செல்லும் தாய்மார்களுக்கான டிப்புங்க. வேலைக்கு செல்லும் தாய்மார்கள் தாய்ப்பாலை எடுத்து அரை வெப்பத்தில் 6லேருந்து 8 மணி நேரம் வைக்கலாங்க. முடியாத நிலையில் தாய்ப்பாலை வெளியேற்றி ஃப்ரிட்ஜில் வைத்து குழந்தைக்கு தேவைப்படும் போது அதன் குளிர்தன்மை நீங்கிய பிறகு குழந்தைக்கு கொடுக்கலாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் தாய்ப்பால் கொடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா அடுத்த தாய்ப்பாலை எடுத்து வச்சிடணும். அப்போ 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் கழித்து அடுத்த தாய்ப்பாலை கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, கொடுக்கறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடியே தாய்ப்பாலை பாட்டிலில் இருந்து வெளியே எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஆறின பிறகு நீங்கள் தாய்ப்பாலை குழந்தைக்கு கொடுக்கலாங்க. இதனால் குழந்தைக்கு சளியெல்லாம் பிடிக்காது. இந்த புட்டி பாலில் பால் கொடுப்பதை கட்டாயம் தவிர்க்கணுங்க. இன்னும் சில பேர் பசுமாட்டு பால் கொடுப்பாங்க. அந்த தப்பை மட்டும் பண்ணவே கூடாதுங்க. பசுமாட்டு பால் வந்து கண்ணுக்குட்டிக்கு தான் தேவையான சத்துக்களை கொடுக்கும். உங்களுக்கு தாய்ப்பால் கிடைச்சது அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு கொடுங்க. தாய்ப்பால் பத்தலை வரல அப்படின்னா உங்கள் மருத்துவரை சந்தித்து ஃபார்முலா மில்க் இருக்குது, அதை வாங்கி கொடுங்க. அது நம்ம தாய்ப்பால் மாதிரியே இருக்கிற எல்லா சத்துக்களையும் அவங்க ஃபார்முலாவில் போட்டிருக்காங்க. ஸோ தாய்ப்பால் கிடைக்கலனா அந்த ஃபார்முலா மில்க்கை நீங்கள் கட்டாயம் கொடுக்கணுங்க. மாட்டுப்பாலை 1 இயர் வரைக்கும் குழந்தைக்கு கொடுக்கக்கூடாதுங்க. அடுத்த டிப் பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைக்கு முதல் மாதத்தில் நோய் தொற்று அதிகமாக வருங்க. அவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களையும் ரொம்ப சுத்தமாகவும் டெட்டால் போட்டும் அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க. இந்த மாதிரி செய்யும்போது நோய் கிருமிகள் எதுவும் குழந்தைய பாதிக்காது. மற்ற பிள்ளைங்களோட காது கேட்கும் திறன் ரொம்ப கூர்மையாக இருக்குங்க. பழகியோட குரலை கேட்டால் குதிப்பது, கால் அட்டுவது போன்ற செயல்களை குழந்தை செய்வாங்க. 1 அடி தூரத்துக்குள்ள இருக்கிற பொருட்களை குழந்தைகளால் லேசாக பார்க்க முடியும். அடுத்து முக்கியமான விஷயம் தொப்புள் கொடி பாதுகாப்பு மற்றும் தொற்று பாதுகாப்புங்க. தொப்புள் கொடி அருந்த பின்பு குழந்தையான தொப்புள் அருக கிளிப் மாட்டுவது உண்டுங்க. 2லேருந்து 3 வாரங்களில் தொப்புள் பகுதி உலர்ந்து கிளிப்பு தானாகவே விழுந்துடும். மிகவும் முக்கியமாக தொப்புள் பகுதியை கிருமி தொற்று தாக்காதபடி சுத்தமாக வச்சுருக்கணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தையோட கண்கள் மாறுக்கண் மாதிரி தான் இருக்கும். நம்மள மாதிரி அவங்க தெளிவாக பார்க்க மாட்டாங்க. உடனே நீங்கள் பயந்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய கண்கள் நம்மளை மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடும். கண்களை சுற்றி உள்ள ரெக்டஸ் தசைகள் வலுப்பெறும். சில நாட்களில் கண்கள் இயல்பான நிலைக்கு வந்துடுங்க. கண்கள் மஞ்சளாக இருந்தாலோ பிசுபிசுக்கான அந்த பீலை வழிந்தாலோ உடனே மருத்துவரை பார்க்கணும். பிறந்த குழந்தையோட உடலில் பால் போன்ற வெண்மை திட்டுகள் இருக்குங்க. இவற்றை அழுத்தி உடைக்கக்கூடாதுங்க. பால் போல் அங்கங்கே கரெக்டாக இருக்கும். தோலின் வறட்சியை சமன் செய்யவே இந்த திட்டுகள் உள்ளது. தேங்காய் எண்ணெய் தடவி வந்தால், சுத்தமான தேங்காய் எண்ணெய் தடவினா இது சரியாயிடுங்க. நம்ம பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் தாய்ப்பால் கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய உதட்டு பகுதியை சுத்தமான காட்டன் துணியை வைத்து நல்லா துடைத்து விடுங்க. இல்லைன்னா அவங்க உதடுகள் கருப்பாயிட்டு அது வந்து பார்க்க நல்லாவே இருக்காது. சரிங்களா? ஸோ இதையும் நீங்கள் சேர்த்து கவனத்தில் வச்சுக்கோங்க. கூடவே அடிக்கடி அவங்களுக்கு பியூர் தேங்காய் எண்ணெயில் மசாஜ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு ரத்தம் ஊறி நல்லா கலர் வருவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிறந்த குழந்தைய தூக்கும் முறைங்க. இதுதான் நிறைய பேருக்கு பயமாக இருக்கும். ஈவன் குழந்தை பிறந்து அவங்க பெரியவங்களாக இருந்தாலும், இப்போ என்ன போய் தூக்க சொல்கிறீங்கன்னா நான் கொஞ்சம் கவனமாக தான் தூக்குவேன். ஏன்னா நம்ம தூக்கும்போது அவ்வளோவா தெரியாது. ஆனால் கொஞ்சம் வருடங்கள் கழித்து வேற ஒரு குழந்தைய தூக்கும்போது ரொம்ப கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைய எப்படி தூக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தலை மற்றும் கழுத்தை ஒரு கையால் பிடிக்கும்போது அதை குழந்தை உணர செய்வது மிகவும் முக்கியங்க. அவங்களுக்கு தலை நிற்காது. சரிங்களா? தலை வந்து நிற்கிறதுக்கு 3லேருந்து 4 மாதங்கள் ஆகும். ஸோ குழந்தைய தூக்கும்போது அவங்க கழுத்து பகுதிக்கு பின்பக்கமாக கையை விட்டு முதுகு தலை ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு கையையும், அவங்களுடைய வயிற்று பகுதியில் பட்டெக்ஸ் பகுதி இருக்கு இல்லையா, அங்கே விட்டு ஒரு கையையும் தூக்கணுங்க. இந்த மாதிரி தான் குழந்தைய தூக்கணும். இது 3 மாதத்துக்கு அப்புறமா குழந்தை வந்து கழுத்து நின்னதுக்கப்புறமா அவங்க நல்லா முதுகெலும்பு, அவங்களுடைய கழுத்து பகுதியெலாம் நல்லா ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து நல்லா தூக்கலாங்க. எனவே குழந்தைய தூக்கும்போது கவனமாக இருங்க. உரம் விழுந்துட வாய்ப்பு இருக்குது. ஸோ குழந்தையோட தலை ஆடாதபடிக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா தகவலையுமே இந்த ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஃப்யூச்சரில் நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். பாய் பாய், டாட்டா.